பொம்பளை பிள்ளைங்களை பெத்தா வளர்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டம்னு சொல்றாங்கங்க. ரெண்டே விதத்துலதான் கஷ்டம். ஒண்ணு நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றது அந்த காலத்துல இருந்து சொல்ற ஒண்ணுங்க. பொண்ணு பிறந்துட்டாளா அப்போ உனக்கு செலவு அப்படின்னு சொல்ற காலங்க. இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா நிறைய பிள்ளைங்க படிச்சு அவங்களே நகை வாங்கி கல்யாணம் பண்ணி போறவங்களும் இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதும்ன்ற அளவுக்கு வளர்ந்துட்டோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுதாங்க எல்லா பொம்பளை பிள்ளைங்களை பெற்ற அப்பா அம்மாவுக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களை பாதுகாப்பா வளர்க்கணும், நல்லபடியா வளர்த்து நல்லபடியா கரை சேர்க்கணும் அப்படின்றது எல்லா அப்பா அம்மாவுக்குமே இருக்குங்க. வேலைக்கு போயிட்டு ஒரு பொண்ணு தனியா ரோட்ல நடந்தே வர முடியலங்க. சின்ன பிள்ளையில இருந்து வயசானவங்க வரைக்கும் பாலியல் தொந்தரவு இருந்துகிட்டே தான் இருக்கு. அது குறையவே மாட்டேங்குதுங்க. இப்ப ரீசெண்டா கூட நான் ஒரு நியூஸ் படிச்சேங்க. 2024 ஒரு சின்ன குழந்தை ரோட்ல விளையாண்டுட்டு இருந்திருக்குங்க பாண்டிச்சேரியில. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 19 வயசு பையங்க, அவனா என்னத்தை போட்டு அவங்க வீட்டுல வளர்த்தாங்கன்னு தெரியல, கூட்டிட்டு போயிட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த ஒரு 60 வயசு ஒரு கிழவன் அந்த பையனை திட்டி வெளியே அனுப்பிச்சிட்டு நல்லவர் மாதிரி இவர் பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை 2 பேரும் கொன்றிருக்காங்கங்க. தலகாணியை வச்சு அமுக்கி கொண்டுட்டு அந்த பொண்ணை கை காலை கட்டின நிலைமையில தூக்கி சாக்கடையில வீசிட்டு போயிருக்காங்க. போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணா ஒரு வருஷத்திலேயே அந்த வயசானவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவ்வளோ அசிங்கம் இருக்கிறவர் எதுக்கு அந்த வேலையை பார்க்கணும்? அந்த சின்ன பையனுக்கு இப்ப தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தண்டனை நீங்க குடுக்குறீங்க, அதை 4 செவத்துக்குள்ள எதுக்காக நீங்க அதை பண்ணணும்? அதை மக்கள் முன்னாடி பண்ணணும் அப்படின்னா, தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு கூட பயம் இருக்குல்லங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா, அந்த காலத்துல பிரிட்டிஷ் நம்மளோட நாட்டை ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்போ மருது பாண்டியரை தூக்குல போட்டாங்கல்ல. தூக்குல போடுறப்ப எதுக்காக மக்கள் முன்னாடி எதுக்கு போட்டாங்க? அவங்க நினைச்சிருந்தா 4 செவத்துக்குள்ள போட்டிருக்கலாம்ல. எதுக்காக அப்படி நினைச்சாங்கன்னா, நம்ம மக்கள் முன்னாடி போட்டோம் அப்படின்னா யாருக்கும் நம்மளை எதிர்க்கிற தைரியம் வராது. யாராவது நம்மளை எதிர்க்கணும்னு நினைச்சா கூட இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை கிரியேட் பண்றதுக்காக அவங்க அப்படி பண்ணாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பாக்குற பழைய படங்கள்லாம் ஊர் முன்னாடி தீர்ப்பு கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படி கொடுக்கணும்? அப்போ இந்த தப்புக்கு ஊர் முன்னாடி தீர்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா, தப்பு பண்ணும்போது அவனுக்கு தோணும்ல, இந்த தப்பு நம்ம பண்ணோம்னா இப்படிதான் தீர்ப்பு இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப பழைய சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நம்ம ஒரு கல்யாணத்துல நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்துட்டா, ஐயோ நம்ம அப்படிதான், நம்மளோட சம்பிரதாயம் அது, நம்மளோட சடங்கு அது, அதை நம்ம மறக்காம பண்ணணும்னு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரமே தவிர, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மறந்துடுறோம். அதுல எல்லாம் கடைபிடிக்கிற நம்ம இந்த மாதிரி தப்பு அதிகரிக்கிற விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்ம அந்த சடங்கு சம்பிரதாயங்களை மறந்துடுறோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய தவறுகள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. அந்த தூக்கு கொடுக்கிற தண்டனையை ஊர் மக்கள் முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா அதுல தப்பு பண்ணணும்னு ஒருத்தர் நினைச்சா கூட அவனுக்கு மரண பயம் இருக்குல்லங்க. அப்ப அவன் அடுத்த தடவை தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போது அவனுக்கு அது தோணும்ல, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா தூக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த எமோஷனலோட கனெக்ட் ஆகும் போது தப்புகள் குறையும்லங்க. ஆனா அதை யாருமே கடைபிடிக்கிறது இல்லைங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவன் பண்ணது தப்பு, அதை ஊர் முன்னாடி சுட்டி காட்டுறதுல என்ன இருக்கு? அது மாதிரி எல்லா நியூஸ் சேனல்லையும் பாருங்களேன், திருடினவன், கொள்ளையடிச்சவன், பாலியல் பலாத்காரம் பண்ணவன் எல்லாத்தையும் முகமூடி போட்டு கூட்டு போறாங்க. ஏன் அப்படி கூட்டு போனோம்? அவன் தப்பு பண்ணும்போது என்ன யோசிச்சானா, நம்ம ஊர் முன்னாடி அசிங்கம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை வச்சுதானே தப்பு பண்ணான். ஏன் அதை ஒரு பப்ளிக்கா வரும்போது எதுக்காக அவன் முகத்தை மூடுறான், எதுக்காக கர்ச்சி போச்சு மறைச்சுக்கிறது, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? அதெல்லாம் பண்ணாதீங்க. அவனோட முகத்தை வெளியில காட்டுங்க. அவன் கூனி குறுகி போய் நிக்கணும். அப்படின்னா மட்டும்தாங்க தப்புகள் குறையும். தப்பு பண்ற ஒவ்வொருத்தனுக்கும் மனசுல தோணணும், இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இப்ப நம்ம முன்னாடி ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நெருப்பு சுடுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தை பக்கத்துல போனா கூட அந்த நெருப்பு சுடுன்னு சொல்லிதான் நம்ம வளர்க்குறோம். அதனாலதான் அந்த குழந்தை வளர வளர கூட தீனா சுடும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரியுது. எல்லா அம்மாவுமே நான் சூடு வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரும் வைக்கிறது
இல்லைங்க. வச்சிருவேன்னு சொன்னா அந்த குழந்தை பயந்துட்டு அந்த விஷயத்த செய்யாம இருக்குன்றதுனால தானே நம்ம அந்த மாதிரி சொல்லி வளர்க்குறோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை கிடைக்கும்னு ஏன் நம்ம வந்து அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்ல? அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து வழிவகுக்கணுங்க. அப்படி இப்ப நம்ம பண்ணா மட்டும்தான் தப்புகள் வந்து குறையும். அது மாதிரி வந்து தண்டனைகள் வந்து அதிகமா இருக்கணுங்க. தண்டனை வந்து மரண தண்டனையா இருக்கணும் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது. இதுக்கு வந்து பணக்காரங்களா இருந்தா, காசு பணம் இருக்கிறவங்களா இருந்தா அதை இதை அங்கங்க கொடுத்து 2 மாசத்துலயோ இல்ல 6 மாசத்துலயோ பெயில்லயோ இல்ல வந்து வெளியில வந்துடுறாங்கங்க. அதே பணம் இல்லாதவன் என்ன பண்றான், என்ன கொடுத்தா 5 வருஷம் தண்டனை இல்லைன்னா 10 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்துட்டு அழகா வெளியில வந்துடுறாங்க. ஜாலியா 3 நேரம் சாப்பாடு, அழகா அவன் பாட்டுக்கு வெளியில வரான், திருப்பி தப்பு பண்றான். இப்படிதாங்க போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒழிச்சுட்டு தப்புனா இப்படி இருக்கணும் தண்டனை அப்படின்றது இருந்தா மட்டும்தான் பெண் குழந்தைங்க வந்து சேஃபா இருப்பாங்க வர ஜெனரேஷன்ல. அது மாதிரி வந்து முந்தைய காலத்துல பண்ணதை நம்ம ஏன் திருப்பி கடைபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து நான் போற ரெகுலர் வீடியோஸை வந்து பாருங்க. நன்றி, வணக்கம்.